ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே உன் மௌனமே நடி நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 3. சிவா சொல்லி முடித்தும் கூட அவர்கள் 3 பேரும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரவில்லை. ஜோஸின் முகம் தீப்பிழம்பை கக்கியது போல் அவ்வளவு உக்கிரத்தில் இருந்தது. இவ்வளவு அழகான பெண்ணுக்கு வாழ்க்கை இவ்வளவு இருளை வாரி வழங்கி இருக்கிறதா? கேட்கும் போதே மனது பதறுகிறதே. அதை அனுபவித்தவங்களோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்? ஆசைப்பட்டவனின் கையால் தாலி வாங்கும் சிறிது நேரத்துக்கு முன்பு அவள் கண் முன் மணமேடையில் வெட்டி சாய்த்திருக்கிறானே, அந்த நிமிடம் அவளோட நிலை என்ன என்று நினைவு வந்ததும் அவன் கண் கலங்கி போனது. அவன் மனது அவளுக்காக துடித்தது. எதையும் செய்ய தயாராக இருந்தான். ஆனால் எப்படி, என்ன செய்து அவளை காப்பாற்றுவது என்று ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தான். சிவா, நான் கூட சாதாரணமாக வரக்கூடிய ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சேன். பண தேவை இருந்தால் உதவி செய்யலான்னு இருந்தேன். நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு தாங்க முடியல. பாவம், அவங்க எப்படி இதையெல்லாம் தாங்கிக்கிட்டாங்களோ என்றான் ஸ்டீஃபன். இவையெல்லாம் எப்படி ஈஸியாக வெளியில் சுற்றுறான்? சட்டையெல்லாம் என்னதான் பண்ணுது என்றான் ஆதங்கத்துடன் ரிச்சர்ட். கல்யாணத்துக்கு வந்தவங்க கோர்ட்டில் சாட்சி சொன்னதுக்கு உறவுக்காரங்க சாட்சி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களாம் என்றான் கசந்த குரலில் சிவா. பணம் பாதாளம் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க, கோர்ட்டு வரைக்கும் பாயாதா என்ன என்றான் ஸ்டீஃபன். இதில் எதுவும் கலந்து கொள்ளாமல் யோசனையுடன் இருந்த ஜோஸை 3 பேரும் பார்த்தார்கள். ரிச்சர்ட் அருகில் சென்று, ஜோ என்று அவன் தோளில் தொடவும் திடுக்கிட்டு என்ன என்பது போல் அவனை பார்த்தான். நீ எதுவுமே சொல்லலையடா. சிவாவை இதிலேருந்து காப்பாற்றி விடணும்டா. அந்த பொண்ணும் பாவம், எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது என்றான் வேதனையுடன். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தானே தவிர எந்த பதிலும் சொல்லவில்லை ஜோஸ். அவன் முகம் இறுக்கத்துடன் தீவிர யோசனையிலேயே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து, சிவா, நீ போய் உன் வேலையை பாரு. இன்னொரு நாள் இதை பற்றி நாம் பேசலாம் என்றான். இனி இதை பற்றி பேச என்ன சரி இருக்குது? அந்த ரவி மனசு வச்சா மலரக்கா கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம். இல்லை, கடவுள் விட்ட விதி தான். ஆஃபீஸில் இதை பற்றி யாருக்கும் தெரியாது. நீங்கள் வற்புறுத்தி கேட்டதுனால சொன்னேன். நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சோர்ந்த முகத்துடன் அவன் இடம் நோக்கி சென்றான். அடுத்த 1 மணி நேரத்தில் ஜோஸ் தன் வீட்டிற்கு சென்று அறையில் அடைந்து கொண்டவன்தான். சாப்பிடக்கூட வெளியில் வரவில்லை. ஸ்டீஃபனும் ரிச்சர்ட்டும் கூப்பிட்ட போது, எனக்கு பசிக்கலை, என்னை தனியாக விடுங்க என்று சொல்லி அவர்களை விரட்டி விட்டுவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான். அவளை காப்பாற்றணும்னு ஏன் என் மனசு இப்படி துடிக்குது? அவளோட கஷ்டத்தை கேட்டதுனால வந்த பரிதாபமா? அப்படி பார்த்தா இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அவளை பார்த்ததும் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சே. என்னை அறியாமல் அவளுக்காக எழுந்து நின்னேனே. என்னை பார்த்து தான் பல பேர் எழுந்து நின்று மரியாதை தருவாங்க. ஆனால் நான் முதல் முறையாக ஒருத்தரை பார்த்து எழுந்து நின்னது இதுதான் முதல் முறை. இதுக்கு என்ன பேர்? எனக்கு அவன் மேலே வந்தது மரியாதையா, வெறும் பரிதாபமா? இல்லை நான் அவளை காதலிக்கிறேனா? அவளுக்காக எதையும் செய்ய தோணுதே. அப்போது இது காதலா? என் மனசு போய் சொல்லாது. அவன் முகத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே நிறைஞ்சிருக்க என்ன வேணாலும் பண்ண சொல்லி என்னோடய உள் மனசு இடற கட்டளையை நிறைவேற்றவா? மலர ரவிக்கிட்ட இருந்து காப்பாற்றுறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவளை காப்பாற்றினாலும் அவள் வாழ்க்கையில் மிச்ச காலத்தை அவள் இதே மாதிரி ஒரு அறையில் தானே கழிக்க விரும்புவா. அதுக்கு விடக்கூடாது. சிவாவையும் காப்பாற்றணும், அவளுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். 2ஐயும் எப்படி செய்கிறது என்று யோசனையில் மூழ்கி போனான். நடுராத்திரி வரை உறங்காமல் அந்த அறையில் நடப்பது, பால்கனி பக்கம் போவது, திரும்ப வந்து கட்டலில் அமர்வது என்று இப்படியே 3 மணி வரை உழன்றவன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு படுத்து உறங்க ஆரம்பித்தான். காலையில் எழுந்து ரெடியாகி வந்த ஜோஸ் ஸ்டீஃபனும் ரிச்சர்ட்டும் காத்திருப்பதை பார்த்துவிட்டு அவர்களோடு உணவு உண்ண சென்றான். ஜோ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நேற்றுல இருந்து நீ சரியில்லை. மனசில் தேவையில்லாததை போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை பற்றியும் சிவாவை பற்றியும் தான் நினச்சிட்ருக்கிறியா என்றான் ஸ்டீஃபன்.
ஜோ, இன்னும் 15 நாளில் நம்ம கிளம்பணும். அதுக்குள்ளே இங்கே முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. நீ இங்கே இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல் வேலைக்கு சைன் பண்ணணும். வேலையை ஆரம்பித்து வச்சுட்டா மிச்சதான் என்ஜினியர் பார்த்துக்குவான். ஷாப்பிங் மாலில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்குன்னு 2 பேரை நியமிக்கணும். நம்ம அடுத்த வருஷம் இங்கே வரும்போது எல்லா வேலையும் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்கணும். அவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தவன், நம்ம ஆஃபீஸ் போய் இதை பற்றி பேசலாம், சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புங்க என்று அவர்களை அவசரப்படுத்தினான். ஸ்டீஃபனும் ரிச்சர்டும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே சாப்பிட்டார்கள். 3 பேரும் கிளம்பி ஆஃபீஸிற்கு சென்றார்கள். சிவாவை ரூமுக்கு வர சொல்லு ரிச்சர்ட் என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்றான் ஜோஸ். ரிச்சர்ட் சிவாவை அழைத்து வர சென்றான். ஜோஸ் கூட சென்ற ஸ்டீஃபன், இப்போ எதுக்கு சிவாவை வர சொல்கிற என்றான். இரு வரட்டும் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான். அதற்குள் சிவாவும் ஸ்டீஃபனும் உள்ளே வந்தார்கள். சிவா வந்ததும், சார் கூப்பிட்டீங்களா என்று கேட்டான். ஆமாம் சிவா, நீ உட்காரு என்று சொல்லிவிட்டு எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று யோசனையிலேயே சிறிது நேரத்தை கழித்தான். பின் தொண்டையை கணித்து கொண்டு, சிவா, நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். நீ உன் மனைவியோட அமெரிக்கா கிளம்பு, அதுக்கான வேலையை பார் என்றான். சிவா மட்டுமல்லாமல் ஸ்டீஃபனும் ரிச்சர்டும் கூட அதிர்ந்து போனார்கள். என்ன சார் சொல்கிறீங்க? நான் என் மனைவி மட்டும் எப்படி போக முடியும்? என் பொண்ணையும் அக்காவையும் விட்டுட்டு போக முடியாது. அதுவும் அந்த ரவி சும்மா விடுவானா என்றான் சிவா பயத்துடன். நான் உன்னையும் உன் மனைவியை மட்டும்தான் போக சொன்னேன். மலரும் உன் பொண்ணும் என் பொறுப்பு. நான் அமெரிக்கா வரும்போது அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வரேன் என்றான் ஜோஸ். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு ஜோ என்றான் ரிச்சர்ட். சிவாவும், சார் அப்படியெல்லாம் அக்கா உங்கள் கூட வரமாட்டாங்க. என் பொண்டாட்டியையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் அவங்க குரல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவங்க எப்படி அவ்வளவு தூரம் உங்களோட வர சம்மதிப்பாங்க என்றான். அதை நான் பார்த்துக்கிறேன் சிவா. உனக்கு இதிலேருந்து வெளியில் வரணும், மலரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் சொல்கிறத நம்பி நீ கிளம்பு. உன் மலர் அக்காவையும் பொண்ணையும் பத்திரமா கூட்டிகிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு என்றான் மறுபடியும் அழுத்தமாக. அரசியல் பலம், அதிகார பலம், பண பலம் என எல்லாமே ரவியை விட ஜோஸுக்கு அதிகம். அவன் நினைச்சா கண்டிப்பாக நினச்சதை செஞ்சு முடிப்பான்னு சிவாவுக்கு தெரியும். வழியே இல்லாமல் முட்டு சந்தில் நிற்கிற நேரம் ஒரு புது வழி கிடைச்சா யார் தான் போக ஆசைப்படாமல் இருப்பாங்க? சிறிது நேரம் யோசனைக்கு பின், சரி சார் என்றான். அவன் முகத்திலும் நம்பிக்கையின் வெளிச்சம் வந்து போனது. சிவா, மலர் சம்பந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் எனக்கு வேணும். சில இடத்துல கையெழுத்தும் வாங்கித்தான் என்று சொல்லி அவனுக்கு தேவையான எல்லாம் செய்ய சொன்னான். சிவா அந்த வாரம் முழுவதும் ஆஃபீஸ் வந்து எல்லாம் செய்து கொடுத்தான். மனைவியிடம் மட்டும் விஷயத்தை சொல்லி சம்மதிக்க வைப்பதற்குள் போதும் போதும் என்றானது சிவாவுக்கு. அமெரிக்கா கிளம்பும் நாள் காலையில் மலரிடம், அக்கா, நானும் பூங்கொடியும் ஆஃபீஸ் விஷயமாக வெளியூர் போகணும். நாளைக்கு நைட் வந்துடுவோம். நீங்களும் ஜானுவும் பத்திரமா இருந்துப்பீங்கள்ல என்று கேட்டான். அவள் கண்ணில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அதை பார்த்தவன், சரி, ஆஃபீஸில் என் கூட வேலை செய்கிற 2 பொண்ணை இங்கே தங்கறதுக்கு வர சொல்லட்டுமா என்று கேட்டான். இல்லை, நானே சமாளிச்சுக்கிறேன் என்றாள். அவளுக்கு யாரையும் நம்பி உள்ளே விட பயமாக இருந்தது. சரி, பார்த்து பத்திரமாயிரு. ஏதாவதுனா ஃபோன் பண்ணுக்கா, உடனே வந்துடுவோம் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு கணவனுடன் கிளம்பினாள் பூங்கொடி. அவர்கள் கிளம்பியதும் ஜோ இங்கே அவனுடைய ஆட்களை இறக்கியிருந்தான். அந்த வீட்டை சுற்றிலும் காவல் இருந்தார்கள். ஸ்டீஃபனும் ரிச்சர்டும் எவ்வளவு கேட்டும் ஜோஸ் எதையும் சொல்லவில்லை. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று ஒரே பேச்சில் முடித்து கொண்டான். அன்று முழுவதும் ஜோஸுக்கு நிறைய வேலைகள் வரிசை கட்டி கொண்டு நின்றது. எல்லாம் முடிக்கவே அன்றைய பொழுது சரியாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் மீடியாவிற்கு ஃபோன் பண்ணி மலர் வீட்டு அட்ரஸை கொடுத்து அங்கே வரும்படி சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் ஸ்டீஃபனிடமும் ரிச்சர்ட்டிடமும் தன் கையில் இருந்த பாக்ஸை கொடுத்து, இதில் தாலி இருக்குது, மாலை மட்டும் நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருங்க. அங்கே ஐயர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் என்று சொன்னதும் இருவரும் உறைந்து நின்றார்களே தவிர பதில் ஏதும் பேசவில்லை. அவர்களை தட்டி நினைவுக்கு கொண்டு வந்தவன், எதுக்குடா இந்த ரியாக்ஷன்? நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்றான் ஜோஸ். ஸ்டீஃபன் அவனை அழுத்தமாக பார்த்து, பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா
என்றான். இல்லை, ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணுறேன் என்றான் ஜோ. இது அவர்களுக்கு இன்னும் அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன, நீ காதலிக்கிறியா என்றார்கள் இருவரும் ஒன்று சேர. எனக்கு நேரமாச்சு, மீடியாக்காரங்க வந்திருப்பாங்க, நீங்களும் சீக்கிரமாக கோயிலுக்கு போங்க என்று அவர்களை விரட்டிவிட்டு ஜோ சிவா வீட்டுக்கு கிளம்பினான். ஜோ சிவா வீட்டுக்கு போகும்போது மீடியாக்காரர்கள் கூடியிருந்தார்கள். அந்த வீதியின் கடைசியில் ரவி அவனுடைய ஆட்களோடு நின்றிருந்தான். அதுக்குள்ள அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா என்று நினைத்து கொண்டவன் மீடியாக்காரர்களிடம், இருங்க வரேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ஃபைலோடு சிவா வீட்டு கதவை தட்டினான். யோசனையுடனும் பயத்துடனும் வந்து கதவை திறந்தாள் மலர். இவனை பார்த்ததும் இவர் சிவா இருக்கும்போது வீட்டுக்கு வந்தது ஞாபகம் வர, வாங்க என்றாள். பெண், சார், சிவாவும் பூங்கொடியும் உங்கள் ஆஃபீஸ் விஷயமாக தான் வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க என்றாள். அவளை இன்னும் நன்றாக மறைத்து கொண்டவன், அவங்கள நான் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன், இனி இங்கே வரமாட்டாங்க. இப்போ நீயும் அவனோட பொண்ணும் என் கூட வரணும். அந்த ரவி வெளியில் இருக்கான், மீடியாக்களும் வந்திருக்காங்க. நீ எதையும் செஞ்சு குழப்பி வச்சனா உன்னை மட்டும் இல்லை, சிவா பூங்கொடியோட வாழ்க்கையும் சேர்ந்து பாதிச்சிரும் என்றான். அவள் அதிர்ச்சியில் உச்சத்திற்கே சென்றாள். அதற்குள் இவர்கள் பேசுவதை பார்த்து ரவி வரவும் அவசரமாக உள்ளே சென்று குழந்தையை தூக்கி கொண்டு மலரையும் கையில் பிடித்து கொண்டு மீடியா முன்பு வந்து நின்றான். கடவுளோட அனுகிரகம் அவனுக்கு இருக்கும் போல. யார்கிட்டையும் போகாத குழந்தை அழாமல் அவனிடம் சென்றது. மீடியாக்காரர்களை பார்த்து சிறு புன்னகை சிந்தியவன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ என்னோட மனைவி, பேர் மலர்கொடி. நாங்கள் 2 பேரும் காதலிச்சு போன வருஷமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எவ்வளவு நாளாக இங்கே அவங்க அக்கா வீட்டில் தான் இருந்தா. இப்போ நான் அவளை அமெரிக்கா கூட்டிகிட்டு போக போகிறேன். என்னோட மனைவியை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் என்று சொல்லும்போது, போய் என்று கத்தி கொண்டு வந்தான் ரவி. மீடியாக்காரர்கள் அவன் பக்கம் பார்க்கவும் அதுவரை அதிர்ச்சியில் உறைந்து நின்ற மலரை லேசாக இடித்தவன், கொஞ்சம் முகத்தை நல்லா வச்சுக்கிறியா, இல்லை ரவியோட விட்டுட்டு போகவா? ஆனால் உன்னை மட்டும்தான் விட்டுட்டு போவேன். சிவா என்னோட ஸ்டாஃப், அவன் மனைவியும் அவனும் இனி இந்தியா வரமாட்டாங்க. அவங்க குழந்தைய அவங்கக்கிட்ட நான் ஒப்படைக்கணும் என்றான் குரலில் அழுத்தத்தோடு. அவன் சொன்னதில் பயந்து போனவள் ரவியோடு இருப்பதற்கு இப்போதைக்கு இவனோடு செல்வதே நல்லது என்று நினைத்து ஜோஸ் பேச்சுக்கு தலையாட்ட ஆரம்பித்தாள். ரவி, அவ ஏன் மாமா பொண்ணு, நான் கட்டிக்க போற பொண்ணு என்றான் கோபத்துடன். ஜோஸ் தன் கையில் இருந்த ஃபைலை எடுத்து அதிலிருந்த பேப்பரை எல்லாம் முன்பு காட்டினான். போன வருஷம் நான் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணின சர்டிஃபிகேட் பார்த்துக்கோங்க என்று கொடுத்தவன், இப்போ இவளோட ஆசைப்படி கோயிலில் தாலி கட்ட போகிறேன், அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க என்றான். இந்த குழந்தை என்று ஒரு நிருபர் கேட்கவும், இது அவளோட அக்கா குழந்தை, அவளோட அக்காவும் மாமாவும் டூர் போயிருக்காங்க, அதான் இவகிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க என்றான். தங்கச்சி என்று சொன்னால் அக்காவுக்கு கல்யாணம் ஆகாமல் எப்படி தங்கச்சிக்காகும், அதுவும் இவ்வளோ பெரிய குழந்தையா என்று கேள்வி எல்லாம் வரும். அதற்குள் போலீஸ் வந்து, இவன் அப்படிதான் எல்லா பொண்ணுங்களையும் மாமா பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தில் குழப்பம் பண்ணி பணம் பறிக்கிற கும்பல், இவங்களை நாங்கள் ரகசிய படம் வச்சு தேடிக்கிட்டு இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் இழுத்து சென்றார்கள். போகும்போது போலீஸை அழுத்தமாக பார்த்தவன் பின் மீடியா பக்கம் திரும்பி, நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம் என்று சொன்னவன் அவனை வீட்டை பூட்டிவிட்டு மலர் கையை பிடித்து கொண்டு சென்ற காரில் ஏற்றினான். பொம்மை போல அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றவள் காருக்குள் சென்றதும் அழ ஆரம்பித்து விட்டாள். மலர், உன்னை அழ வேண்டான்னு சொல்ல மாட்டேன், இன்னும் 1 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்க. மீடியாக்காரங்க நம்ம கூடவே வராங்க, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது உன்னை ரவிக்கிட்டேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, உன் கூடவே குழந்தையும் வேற பலியாகும் என்று சொல்லி பயமுறுத்தி வைத்தான். கோவிலுக்கு சென்றதும் அங்கே எல்லாம் தயாராக இருக்க அங்கே நின்ற ஒரு பெண்ணிடம் மலரை அழைத்து போய்விட்டான். கோவிலில் சாமி பொருள்களை போட்டு வைக்கும் ஸ்டோர் ரூமிற்கு அழைத்து போன அந்த பியூட்டி பார்லர் பெண் அவளுடைய கைவண்ணத்தில் 10 நிமிடத்தில் மலரை மணப்பெண்ணாக மாற்றியிருந்தாள். தன்னை சுற்றிலும் என்ன நடக்குது என்று உணரும் முன்பே அவளை புது மணக்கோலத்தில் ஜோஸ் பக்கத்தில் அமர வைத்தார்கள். பட்டு புடவையில் கழுத்திலும் கையிலும் தங்க நகைகள் மின்ன, தலை கொல்லா பூவுடன் ஆளை அசத்தும் அழகில் தேவலோக பெண் போல ஜொலித்தாள் மலர். ஐயர் மந்திரம் சொல்லி கெட்டி மேல முழங்க ஜோஸ் மலர் கழுத்தில் தாலி கட்டினான். அவன் உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளியது. மனதில் நிம்மதியை உணர்ந்தான். ஏதோ கிடைக்காத பொருள் தன் கையில் வந்து சேர்ந்தது போல அவ்வளவு சந்தோஷப்பட்டான். மலர் வெளியில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் அவன் கையில் பட்டு தெரிக்கவும், ஹேய், இன்னும் கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கோ, வீட்டுக்கு போயிடலாம்
என்று ஆறுதல் சொன்னான். இனி போனா என்ன, போகாட்டி என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சே என்ற கேள்வியோடு அவனை பார்த்தாள். அதை காதல் என்ற கோணத்தில் நினைத்து மீடியா ஆட்கள் தங்கள் கேமராவில் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் தலைப்பு செய்திக்கு அவர்களுக்கு அழகான போட்டோ கிடைத்து சந்தோஷத்துடன் ஜோஸ் மலர் இருவரும் அக்னியை வலம் வர ஸ்டீஃபனும் ரிச்சர்டும் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சது? ரவி எப்படி விட்டான் என்ற குழப்பத்தில் ஜோவை பார்த்தார்கள். ஜோ கண்ணடித்து சிரித்தான். பின் மீடியாக்களுக்கு குழந்தையோடு சேர்த்து போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து கொண்டவர்கள் தங்களுடைய ஃபோட்டோகிராஃபரையும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வைத்துவிட்டு அனைவருக்கும் விடை கொடுத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார்கள். அத்தியாயம் 4. கல்யாணத்தை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்ப காருக்கு வந்தவன் மனைவியை குழந்தையோடு காரில் அமர சொல்லிவிட்டு ஸ்டீஃபனும் ரிச்சர்டும் நின்றிருந்த இடத்திற்கு சென்றான். டே, நீங்கள் 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போங்க, நான் அவ கூட சிவா வீட்டுக்கு போகிறேன் என்றான் ஜோஸ். என்னது, அங்கே போறியா? ஏன், நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, இல்லைனா நாங்களும் உன் கூட அங்கே வரோம் என்றார்கள். அது சரியாக வராதுடா. அவளை பொறுத்த வரைக்கும் நானே அந்நியன்தான். இதில் நீங்களும் வந்தால் அவளால் இயல்பாக இருக்க முடியாது. அதே சமயம் நம்ம வீட்லேயும் அவளால் பொருந்த முடியாது. நாம் அமெரிக்கா போகிற வரைக்கும் அவள் அங்கேயே இருக்கட்டும். அதுதான் இப்போதைக்கு அவளோட மனநிலைக்கு நல்லது. நீங்கள் என்னோடய துணி லேப் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருங்க. நீங்கள் 2 பேரும் தான் எல்லா வேலையையும் பார்த்துக்கணும். நான் வீட்டில் இருந்தே உங்களுக்கு ஆக வேண்டிய உதவியை செய்வேன். நம்ம கிளம்புறதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருந்த திட்டப்படி எல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றான். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ எங்களோட பெரிய சந்தேகத்தை தீர்த்து வை என்றார்கள் குழப்பமான மனநிலையுடன். ரவி அங்க மலர் கல்யாணத்துக்கு எப்படி சம்மதம் சொன்னான், இதை தானே கேட்க நினைக்கிறீங்க? ரவியை பற்றி நாளைக்கு காலையில் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மலர் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கிற விஷயம் உங்கள் 2 பேர்த்துக்கும் தேவையில்லாதது. அது எங்கள் 2 பேருக்கு உள்ள ரகசியம், போதுமா என்று இயல்பான குரலில் சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு தன் காருக்கு வந்தான். ஜோஸ் கார் கதவை திறந்ததும் அவன் பார்வை மனைவியை தேடி சென்றது. பயத்துடன் கார் கதவை ஒட்டி கிடந்தாள். அதை மறைக்க குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, என்னமோ அந்த குழந்தைதான் இவளை பாதுகாப்பது போல நிராதரவான நிலையில் அமர்ந்திருந்த அவளை பார்த்ததும் அவனுக்கு மனது வலித்தது. உனக்கு எல்லாமுமா நான் இருக்கேண்டி, அது உனக்கு புரியாமல் இந்த குழந்தை ஒரு பாதுகாப்புன்னு அதுக்கிட்ட போய் அடைக்கலம் திடறியே என்று நினைத்து கொண்டவன் இவளை எப்படி நெருங்கிறது என்று புரியாமல் தவித்தான். ஆழ்ந்த சுவாசத்தை இழுத்துவிட்டு தன்னை சமன்படுத்தி கொண்டவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். அவனை பார்த்ததும் இன்னும் அதிகமாக மிரண்டு கதவு ஓரத்தில் ஒன்றினாள். மலர், எதுக்கு இப்போ இப்படி பயப்படுற? நான் உன்னை இதவோ சொல்ல மாட்டேன். உன்னை பார்த்துக்க உன் தங்கச்சி வச்ச ஒரு காவல்காரன்னு என்னை நினச்சிக்க. உன்னால் பாப்பாவும் கஷ்டப்படுது. நீ எப்பவும் போல் பயம் இல்லாமல் இரு. இனி அந்த ரவியோட தொல்லை உனக்கு இல்லை என்றான். அதில் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தவள் விழிகள் 2ம் தன் கழுத்தை தொட்டு தழுவி மீண்டும் அவன் விழியை பார்த்தது. அவள் விழி சொல்லிக் கொடுத்த முதல் பாடத்தை தெளிவாக புரிந்து கொண்டவன் சிரித்து கொண்டே, தாலி கட்டுனது உண்மை, நீ என் பொண்டாட்டிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சில விஷயங்களை சட்ட ரீதியாக சமாளிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நாம் கணவன் மனைவியாக உலகத்துக்கு முன்னால் நிற்கணும். நடந்ததை மாற்ற முடியாது. ஸோ ஏற்றுக்கிட்டு வாழ பழகு என்று சொல்லிவிட்டு விருட்டென்று காரை எடுத்தான். அவள் முகத்தில் தோன்றிய இயலாமை அவனை வெகுவாக பாதித்தது. ஏண்டி, நான் என்ன அவ்வளவு குடும்பக்காரனா? எதுக்கு முகத்தை இப்படி வச்சு என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க என்று கேட்க வந்த கேள்வியை தனக்குள்ளேயே விழுங்கி கொண்டு சீரான வேகத்தில் காரை செலுத்தினான். கார் தன் வீட்டு முன்பு நின்றதை பார்த்தவள் விழிகள் அவனை நன்றியோடு உறவாடிவிட்டு சென்றது. இவ்வளவு நேரமாக அவன் நம்மளை எங்கே கூட்டி போகப் போகிறானோ என்று பயத்துடனே வந்து கொண்டிருந்தவளுக்கு இப்போதுதான் நிம்மதியானது. காரை விட்டு இறங்கியவன் அவளோடு வீட்டிற்குள் சென்றான். உள்ளே சென்றதும் தன் அறைக்கு சென்றவள் கட்டிலில் குப்பரப்படுத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஜோஸ். படுத்து அழுது கொண்டிருந்தவளை ஜானு முதுகின் மேல் ஏறி மா மா என்று அவள் முடியை பிடித்து இழுத்து அவளை திரும்பி படுக்க சொல்லி இழுத்தவளை
திரும்பி படுத்து தன்மேல் போட்டு இறுக அணைத்து கொண்டாள்.